ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கிளாராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீடே கமகமன்னு இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான தக்காளி ரசம் தாங்க பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யுதுன்னு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம். இந்த புளி ஊறிட்டு இருக்க இந்த டைமில் நம்ம ரசத்துக்கு தேவையான ரசப்பொடியை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு 10 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு கட்டி பூண்டு. இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றி குறைன்னு அரைச்சிக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்கணும் அவசியம் இல்லை, கொஞ்சம் கோர்ஸாக அரைச்சா போதுமானது. நம்ம அரைச்சிட்டு பார்க்கலாம். நம்ம ரசத்துக்கு தேவையானவே அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து நம்ம ஊற வச்ச புளி நல்லா ஊறிடுச்சு. இது நல்லா கையால் கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நீங்கள் புளி தண்ணியை கரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இந்த புளி தண்ணியில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து ஒரு 2 பழுத்த தக்காளியை எடுத்து நல்லா கையால் இது போல் மசிச்சு விட்டுக்கோங்க. பழுத்த தக்காளி பழம் எடுத்துக்கோங்க, அப்போ தான் இந்த ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மசிச்சு விட்டாச்சு. ஒரு கைப்பிடி நிறைய மல்லி இலை சேர்த்துக்கோங்க. இந்த ரசத்துக்கு மெயினாக மல்லி இலை தான். அடுத்து நம்ம ரசத்தை தாளிச்சிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. அடுத்து கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் தீய விடாமல் பார்த்துக்கோங்க, தீஞ்சிச்சுன்னா அப்புறம் கசக்கும். அடுத்து கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம இந்த ரசத்துக்காக அரைச்சி வச்ச ரசப்பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 5 செகண்ட்ஸு நல்லா வதக்கிக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். இந்த மெத்தடில் நீங்களும் பண்ணி பாருங்க, ரொம்ப சுவையாக இருக்கும், நல்லா மணமாகவும் இருக்கும். கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கிக்கலாம். இந்த ரசம் செய்யும்போது வீடியோ ஃபுல்லாக கமன்னு வாசனை வரும். ஏன்னா நம்ம எல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்கள். அடுத்து நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை எடுத்து இந்த மசாலா ஃப்ரை ஆகிட்டுருக்கல இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம புளி தண்ணி சேர்த்தாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரசம் ரெடி பண்ணுறதுக்கு குறைஞ்சது 10 நிமிஷம் தாங்க ஆகும். ரொம்ப சுவையாக இருக்கும். பேச்சுலர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த தக்காளி ரசம் கொதிக்கக்கூடாதுங்க. இது மாதிரி சைடில் பபிள்ஸ் வரும். இது மாதிரி பபிள்ஸ் வந்தாலே நம்மளுடைய ரசம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுடைய ரசம் கொதிச்சிடுச்சுன்னா ஒரு 1/2 கிளாஸு பச்சை தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ சேர்க்கும்போது நம்மளுடைய ரசம் கடுத்து போகாமல் கரெக்டான பதத்தில் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்மளோட சூப்பரான தக்காளி ரசம் ரெடி. இந்த தக்காளி ரசம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. காஃபு கோல்டெல்லாம் இருக்கும்போது குடிக்கும்போது நமக்கு நல்ல ரிலீஃபாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.